அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதை ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த உரையாடல் பகுதி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ரிபு முனிவர் என்ன சொல்றாரு நிதாகனுக்கு அப்படின்னா, தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை ஆழமா அவனை உள்ள புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறார். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த புரிதலுக்கு தடையாக இருப்பதும் மனசு தான். அதாவது மோட்சத்துக்கு காரணம் மனசு தான், பந்தத்துக்கும் காரணம் மனசு தான். அப்போ இங்க மனசு தான் நம்ம சரிப்படுத்திக்கணும், பக்குவப்படுத்திக்கணும், அதை இது மாதிரி நல்ல அத்தியாத்ம ஞானத்தை நோக்கி திருப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னிறுத்துறாங்க. ஆனா அந்த மனசு உண்மையில் இல்லை, அதை புரிய வைக்கிறாங்க. அதாவது மனசு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுல போய் சிக்கிக்குவீங்க. மனதோடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை போயிடும். மனம் போன போக்குல மனிதன் போக ஆரம்பிச்சிடுவான். அப்ப அதுல ஒருத்தன் இது நல்லதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பான், இன்னொருத்தர் கெட்டதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை தேர்ந்தெடுப்பான். அப்ப இது மாதிரி அவரவர்களுடைய எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்ட மனப்போக்குகள்ல மனிதர்கள் இருப்பார்கள். ஆனா இங்க விசாரித்து பார்த்தா விவேகத்தினால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இருப்பது இருப்பு மட்டுமே, அது தூய அறிவாகிய ஆத்மா பிரம்மம் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். இப்ப அவருடைய பாடல்களை இன்னும் கொஞ்சம் நம்ம முழுமையா பார்க்கும்போது நல்லா புரியும். இப்ப சொல்றார், அது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாணத்துவம் நாஸ்தி சைத்தன்யே ந காரியம் நாபி காரணம் அகண்டானந்த ரூபமோ ஹமித்யேவம் பாவயேத்து யோகிதா அப்படின்னு ஒரு பாடல், அருமையான பாடல். இங்க என்ன சொல்றாருன்னா, நான் ஆத்வம் நாஸ்தி சைத்தன்யேன காரியம் நாபி காரணம். அதாவது அந்த தூய அறிவாகிய ஆத்மாவிடத்திலே, சைத்தன்யத்தின் இடத்திலே எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அங்க பெருமைகளும் இல்லை, வேறுபாடுகளும் இல்லை. அந்த சைத்தன்யம் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கு. அதனிடத்துல எதுவுமே ஒட்டாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய அறிவினாகிய ஆத்மாவின் இடத்துல காரியமும் இல்லை, காரணமும் இல்லை. ஏன் அப்படின்னா அது அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அடுத்த லைன்ல சொல்றாரு, அகண்டானந்த ரூபோ ஹமித்யேவம் பாவயேத்து யோகிதா. அப்ப நான் அந்த அகண்டானந்த ரூபம் என்று உணரும் நிலைதான் இங்கு யோகியின் நிலை. பாவ ஏத்து யோகிதா அப்படின்னா ஒரு யோகி அப்படித்தான் இருக்கிறான், தன்னை அந்த தூய அறிவாக ஆத்மாவாக உணர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறது இங்க புரிய வைக்கிறார். அதாவது உண்மையான யோகிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தன்னை அந்த தூய அறிவாக உணர்வாக உணர்ந்து கொண்ட உத்தமர்களுக்கு உலகம் கிடையாது, அங்க இருமைகள் கிடையாது, அதில் பெருமைகள் கிடையாது, விருப்பு வெறுப்புகள் கிடையாது, அங்க காரியமும் இல்லை, காரணமும் இல்லை. அப்ப என்னதான் இருக்கு? நான் அந்த அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற தன்னுடைய சுயம் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல்ல நிரூபிக்கிறார். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா மட்டும்தான் இருக்கு, ஆத்மாவுக்கு வேற இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு பரிணாம இதுல எந்த மனிதன் தன்னை ஆத்மாவாக உணர்கிறானோ அவன் அந்த தெய்வீக நிலையை அடைகிறான். அந்த ஆத்மாவே அந்த ஊடகத்தின் வழியாக தன்னை பார்த்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல அப்டேட் ஆகணும் அப்படிங்கறத இங்க சொல்ல வரோம். அடுத்த பாடல் சொல்றாரு, எத்திர நைவாஸ்தி சம்சாரோ நா பந்தோ நாபி மோக்ஷனம் அவஸ்திதம் பரம் ஞானம் நானியதஸ்தி கதாச்சன. அதாவது எத்திர நைவாஸ்தி சம்சாரோ நா பந்தோ நாபி மோக்ஷனம், எந்த நிலையிலோ சம்சாரம் இல்லை, பந்தம் இல்லையோ அங்கு மோட்சமும் இல்லை. அதுவே பரம் ஞானத்தின் இயல்பான நிலை. அவஸ்திதம் பரம் ஞானம் நானியதஸ்தி கதாச்சன, அதற்கு அப்பால் வேறு ஒன்றும் இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இங்க ரிபு முனிவர் என்ன சொல்ல வராரு ஆழமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அது தூய அறிவாகி ஆத்மா, பரமாத்மா, பரபிரம்மம், பரிபூரணம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த நிலையில, அந்த பிரம்மானந்தத்துல, அந்த பிரம்மஸ்வரூபத்துல அடைவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த நிலையில சம்சாரமும் இல்லை, பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. ஏன்? அது தூய பரஞானத்தின் இயல்பு நிலை. அதற்கு அப்பால் வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கறத இந்த மந்திரத்தினுடைய பொருள்.
அவஸ்திதம் பரம் ஞானம் நாண்யதஸ்தி கதாச்சன. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, அந்த பரம் ஞானத்திலே, தன்னுடைய சுயத்திலே, தன்னுடைய சொரூபத்திலே வேறு ஒன்றுமே கிடையாது. இருப்பது நான் மட்டுமே. அது என்னுடைய இருப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா இங்க ரிபு முனிவர் அறிவுறுத்துகிறார். அப்ப இதை நிதாகன் நல்லா உள்ள வாங்கி பதிய வச்சுக்கிட்டான் அப்படின்னா, அவன் என்ன புரிஞ்சுக்குவான்? குருவனுடைய உபதேசம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற மகா வாக்கியத்தை உள் வாங்கிய மறு வினாடி அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அவன் கடைசியில் என்ன சொல்ல முடியும்? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு, ஆத்மா, உணர்வு அப்படிங்கிறதுல தெளிவா நிக்க முடியும் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. மேலும் இந்த ரிபு முனிவர் சொல்றாரு, அதாவது ஆத்மாவினுடைய நிலைப்பாடு, அந்த ஆத்மாவின் நிலையில் இருக்கின்ற ஞானிகளுடைய போக்கு, யோகிகளுடைய நிலை எல்லாமே இங்க புரிய வைக்கிறாரு. அடுத்த பாடல்ல சொல்றாரு, நான் மன்மத்தியே ஜகத் தத்துவம், நான் ஜகத் மத்தியே சாத்மனகா, அபிநானந்த சித்தஸ்ஸ சர்வம் பிரம்மைவ கேவலம். இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, நான் மன்மத்தியே ஜெகத் தத்துவம், நான் ஜெகத் மத்தியே சாத்மனகனா, என்னுள் உலகம் இல்லை, உலகத்துள் நான் இல்லை. ஏன்? இப்ப உண்மையிலேயே இங்க உலகம் என்பது ஒன்று படைக்கப்படவே இல்லை. அந்த உலகம் படைக்கப்பட்டிருந்தா தானே அந்த உலகத்துக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க முடியும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் மன்மத்தியே ஜெகத் தத்துவம், என்னுள் உலகம் இல்லை, நான் ஜெகன் மத்தியே சாத்மனகா, உலகத்துக்குள் நானும் இல்லை. அப்ப என்னன்னா, இங்க நான் மட்டுமே இருக்கிறேன், என்னால் ஒரு படைப்பு படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சொல்றாரு. அடுத்தது, அபிநானந்த சித்தஸ்ய சர்வம் பிரம்மைவ கேவலம், அந்த சிதானந்த ஸ்வரூபமாகிய இறைவன் மட்டுமே, அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, அதுவே தனித்து இருக்கிறது. பிரம்மைவ கேவலம், அது மட்டுமே இருக்கிறது, அது தனித்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப என்னுள் உலகம் இல்லை, உலகத்துக்குள் நான் இல்லை அப்படிங்கிற இந்த பாடல், அந்த செயலுடைய மீனிங்கை நம்ம எடுத்து பார்க்கும்போது, அப்ப இப்ப படைப்பு இருக்குங்களே, நான் இந்த உலகத்தை பார்க்கிறேனே, நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறேனே அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது இல்லையா? நம்ம மனசு அப்படித்தானே சொல்லுது. யார் சொன்னா படைப்பு இல்லைன்ட்டு? படைப்பு இருக்குதே, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நிறைய பேர் அதை சந்தேகத்தோட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி என்னிடத்துல உலகம் இருக்கு, உலகத்துல விவகாரங்கள் இருக்கு, அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் இங்க ரிபு முனிவர் என்ன சொல்றாரு, விசாரித்து பார்க்க வேண்டாம். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட விவேகத்தை, பகுத்தறிவை கொண்டு விசாரித்து பார்த்தா, இங்க இந்த உலகம் எப்படி தெரியுது? மனம் இருக்கிறதுனால தெரியுது. மனம் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அதுக்குதான் நம்ம விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை சொல்லிட்டோம். அப்ப மனம் இல்லைன்னா உலகம் இல்லைங்கிறதுக்கு நம்ம எப்படி ஆதாரம் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போகும்போது அங்க மனசு ஒடுங்கிடுது, அப்போ உலகம் இல்லாம போயிடுது, அங்க உறவுகள் இல்லாம போயிடுது. அப்ப மனசு இல்லைன்னா உலகம் இருக்காது, மனசு வந்துட்டா உலகம் வந்துடுது. அப்போ இந்த உலகம் என்பது தோன்றி மறைவது மனதினால் தானே தவிர, மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக இருக்கிற ஆத்மாவின் இடத்துல எங்கிருந்து உலகம் இருக்குங்க? உலகம் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மா உலகத்துக்குள்ள இருக்குமா? உலகத்துக்குள்ளயும் அது இல்லை. அப்ப இப்போ உலகம் இருக்கிறது, அதை அனுபவிக்கிறேன், அதனால் சுகத்துக்கங்களை அடைகிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எது? மனசு. அப்ப இந்த இடத்துல நாம இந்த ரிபு முனிவருடைய ஆழமான உண்மையை உள்வாங்கிக்கிட்டு நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகணும். நம்ம பாடத்திட்டங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, மகா வாக்கிய உபதேசத்தை முன்னிறுத்துது. ரிபு முனிவர் அதை தான் முன்னிறுத்துறாரு. மகா வாக்கியம் என்ன? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. அப்ப இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம் மாத்திரமே, ஆனால் இருப்பது எது? பிரம்மம் மட்டுமே. அந்த பிரம்மம் மட்டுமே சத்தியம், உண்மை இருக்கிறது அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க. அப்ப நான் இருக்கிறேனே, எனக்கு இந்த உலகம் அனுபவம் ஆகிறதே அப்படின்னு நீங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? உலகம் என்று தனியா ஒண்ணு இருக்கு, நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன், எனக்கு வேற கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்ப இந்த 3 விஷயங்கள் இருக்கிறதே, அப்ப இதை எப்படி நான் போய் அலட்சியமா இல்லை என்று சொல்ல முடியும்? இது எப்படி ரிஷிகள் சொல்றாங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறோம். பல்வேறு ஊடகங்களை உருவாக்குகின்ற அந்த அறிவு பரிணாமத்துல பயணம் பண்ணும்போது, ஒரு அறிவு தாவரத்துல ஒரு புலன் மூலமா தன்னை அனுபவமாக்க பார்க்குது, அந்த இடத்துல நடக்கல. 2 புலன்கள் மூலமா புழு பூச்சிகள் அனுபவமாக்குது, அந்த இடத்துல நடக்கல. ஊர்வனங்கிற பள்ளி பாம்பு கிட்ட தன்னை அனுபவமாக்க முயற்சி பண்ணுது, அந்த இடத்துல நடக்கல. அப்ப இது மாதிரி படைப்பு உருவாவது போல தோன்றுது, அந்த அறிவு பிரகாசிக்க முயற்சி பண்றது, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா
அது மாதிரி தோன்றி மறையக்கூடிய அந்த படைப்புகள்ல நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்கவே இல்லை. அப்ப கடைசியா மனித உடல் வந்து உருவாகுது. 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனிதன் வருகிறான். மனிதனுக்கு ஒரு பிரத்யேக உடல் இருக்கு. அந்த உடல்ல வந்து பிரசித்தி பெற்ற உறுப்புகளா 5 புலன்கள் மட்டும் இல்லாம மனசும் இருக்கு. நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனமும் இருக்கு. அப்ப இந்த பகுத்தறிவு பரிமாணத்துல வந்த மனிதன் வந்து அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டி தன்னை யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விவேகம் இருக்கு இல்லையா, அதுல விசாரித்து புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்னா, உண்மையிலேயே இந்த உலகம் படைக்கப்படல, என்னுடைய மனதுல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எண்ணங்களுடைய எழுச்சியாக எனக்கு இந்த உலகம் தெரியுது. நான் விழிச்சுக்கிட்டேன்னா எனக்கு இந்த உலகம் வந்து எண்ணங்களுடைய அடிப்படையில இது பேனா, இது பென்சில், இது பூமி, இது சூரியன் அப்படின்னு எனக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் அனுபவத்துக்கு வருது. அதுல என்னுடைய உறவுகள் அனுபவத்துக்கு வருது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அனுபவத்துக்கு வருது, என்னுடைய படிப்பு, பட்டம், பதவி, ஜாதி, மதம் எல்லாமே வந்துடுது. ஏன்னா எல்லாமே எனக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி எனக்கு ஏற்றி வைக்கப்பட்டது? மனதுனால, எண்ணங்கள்னால. அதுவே சிறு குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. சிறு குழந்தைக்கு வந்து நீ இந்த ஜாதிக்காரன் சொன்னா புரியுமா? நீ இந்த மதவாதி, நீ வந்து ஆண், நீ பெண், நீ வந்து கலெக்டர், நீ வக்கீல் அப்படின்னு சொன்னா புரியுமா? ஒன்னும் புரியாது. அது திடீர்னு முழிச்சுட்டு இருக்கும். அப்ப இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறத நீங்க ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனித அறிவுல பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஊடகமா இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. அப்ப எந்த உடம்பு இந்த மாதிரி தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ற அளவுக்கு அப்டேட் ஆகுதோ, அங்க உடம்புங்கும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பிசிக்கல் பாடியும் நம்ம இன்விசிபிள் பாடியா இருக்கிற மைண்டும் ரெண்டுமே எடுத்துக்கணும். ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் இன்விசிபிள் பாடியா இருக்கிற ஆஸ்ட்ரல் பாடியும் இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய இந்த பருவுடலும் தோன்றி மறையக்கூடியதுதான். அப்ப இங்க தோற்றம் தான் அது. அதுக்குதான் நம்ம உதாரணம் என்ன சொல்லுவோம்னா, நீங்க கண்ணாடியை ஒண்ணு உருவாக்கி அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்க உருவம் தெரியும். நீங்க கண்ணாடியை உருவாக்கலன்னா நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்க. அப்ப நீங்களா இருக்கணும்னா உங்களுக்கு கண்ணாடி தேவையில்லை, நீங்க சும்மா இருக்கலாம். ஆனா நீங்க இல்ல, என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடியில போய் நீங்க உங்களை பார்க்கலாம்ல. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி இங்க நீங்க இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஆத்மாவே தன்னை அனுபவமாக்கி பார்க்கிற பல்வேறு பரிணாமங்கள்ல அருமையான ஒரு ஊடகம், ஒரு கண்ணாடி எது அப்படின்னா இந்த மனித உடல், மனசு தான். அதைதான் நம்ம கண்ணாடின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏன்னா இப்ப நாம ஃபர்ஸ்ட் கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உருவத்தை போய் பிரதிபிம்பித்து பார்க்கக்கூடிய நீர்நிலைகள்ல நின்று பார்ப்போம். அங்க ஒரு டல்லா தெரியும். அப்புறம் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். சாதாரண கண்ணாடியில நம்ம உருவம் தெரியும், ஆனா கிளியரா இருக்காது. அப்புறம் நாமளே கொஞ்சம் அப்டேட் ஆகி அந்த கண்ணாடியில பின்னாடி பாதரசம் தடவும் போது நம்முடைய உருவம் தெளிவா தெரியும். அந்த பாதரசமும் தரமானதாக தடவும் போது நம்ம உருவம் வந்து களங்கள் இல்லாம பர்ஃபெக்டா இருக்கும். கொஞ்சம் அறகுறையா தடவிட்டீங்கன்னா நம்ம முகம் இழிச்சுக்கிட்டு போகும். அப்புறம் சரியா தடவுலன்னா கருப்பா இருக்கும். அப்ப இது மாதிரி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த கண்ணாடியில வந்து பாதரசத்தை தடவி ஒரு சரியான கண்ணாடிய, முகம் பார்க்கும் கண்ணாடியை உருவாக்குறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அது மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, இந்த தூய அறிவாகிய பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, கண்ணாடியை உருவாக்குறதுக்கு பல ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ்ல முதல்ல வந்து கல்லு மண்ணு வருது, அதுல கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தாவரங்கள் வருது, அதுல தன்னை பார்க்க முடியல. அப்புறம் புழு பூச்சிகள் வருது, அதுலயும் தன்னுடைய உருவம் சரியா தெரியல. உருவம்னா தன்னை உணர்ந்து கொள்ள முடியல. அப்புறம் அப்படியே ஊர்வன, பறவைகள், பாம்பு அப்படிலாம் மேல வருது. கடைசியா மனிதனிடத்துல வந்த பிறகு புரிஞ்சுக்க முடியுமான்னா, அப்பவும் மனிதனிடத்துல பகுத்தறிவு பரிமாணம் வேலை செய்யணும். மனிதனா பிறந்தா மட்டும் போதாது, நல்லது கெட்டது பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு பரிமாணம் வேலை செய்யறவன் தான் உண்மையிலேயே மனித பிரிவின் மகத்துவம் உணர்ந்தவன். அப்ப அந்த பகுத்தறிவு பரிமாணம் எப்படி மனிதனுக்கு வேலை செய்யும் நம்ம பார்க்கும்போது, கல்வி அறிவினால் தான் வேலை செய்யும். சும்மா வந்து ஒரு மனிதனை பிறந்துட்டா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமான்னா எப்படி தெரியும்? அப்ப புற அறிவு கொஞ்சம் கொடுக்கணும். அந்த புற அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்கணும்? ஒண்ணுக்கு உதவாக்கிற அறிவா இருந்தா உலக விவகாரங்களை பண்ணும். நமக்கு இது போன்ற அத்தியாத்ம ஞானமா இருந்தா தன்னைத்தான் அறிந்து கொள்ளும். அப்ப இங்க பண்டைய ரிஷிகளும் மகரிஷிகளும் உண்மையிலேயே என்ன மாதிரி கல்வியை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தான் அறிந்து கொள்ளுகின்ற இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியை கொடுத்தாங்க. அப்ப இந்த கல்வி மூலமா ஒருத்தன் வந்து தன்னை விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழிச்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். ஆகவே இது வந்து போற இந்த உடல் மனம் நான் அல்ல, நான் என்னென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருக்கின்ற இருப்பு. ஆனா அந்த இருப்பாக என்னிடத்திலே சுயம் பிரகாச அறிவு இருக்கு. அப்ப அந்த அறிவை பிரதிபிம்பிக்கக்கூடிய ஒரு பிரதிபிம்ப உபாதியாக இந்த உடலையும் மனதையும் நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அறிவு புரிஞ்சுக்கிட்ட பிறகு
அந்த வேலை முடிஞ்சது இல்ல. அந்த இடத்துல அந்த பாடி மைண்டுக்கு ஃபைனல் ஒர்க் முடிஞ்சிடுது. அப்ப நான் கண்ணாடியில என்னுடைய உருவத்தை பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு என்னுடைய வேலை முடிஞ்சு விட்டுச்சது. நான் எப்படி இருக்கேன், என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கண்ணாடி, தரமான கண்ணாடியை உருவாக்கிட்டேன். அந்த கண்ணாடியில நான் என்ன பார்த்த உடனே, ஓ நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு என்ன ஆயிடுது, திருப்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன போய் எங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயாவது போய் சாதா கண்ணாடியில பார்க்கணுமா, எங்கேயாவது போய் நீர்நிலையில நின்று பார்க்கணுமா, அப்படியெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எனக்கு பர்ஃபெக்டா ஒரு கண்ணாடி கிடைச்சிடுச்சு. அந்த கண்ணாடி ரொம்ப கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. அதுல என்ன பார்த்துட்டேன், திருப்தி அடைஞ்சிட்டேன். இது மாதிரி ஆத்மா ஒரு தூய அறிவாக பிரகாசிக்கிற ஒரு ஊடகத்தை கொண்டு தன்னை பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு ஊடகம், ஒரு உபாதி, ஒரு கண்ணாடி எதுன்னா மனித உடலும் மனசு. அப்ப அந்த மனித உடல்ல எத்தனையோ கண்ணாடி இருக்கலாம். அதுல எந்த கண்ணாடி அந்த ஆத்மாவை பிரதிபிம்பிக்கிற தகுதி அடையுதோ, பர்ஃபெக்டா இருக்கோ, கிளியரா இருக்கோ, அந்த கண்ணாடி அந்த ஆத்மாவை காட்டி கொடுத்துருது. காட்டி கொடுத்த மறு வினாடி அங்க கண்ணாடிக்கு வேலை இல்லை. ஆத்மா தன்னை உணர்ந்து விட்டது. அப்புறம் திருப்பி கண்ணாடியை வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் அது எப்போதும் இருக்க போகிறது. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். ஏன்னா நீங்க தனியா ஏதோ உலகம் இருக்கு, அந்த உலகத்துல நான் இல்ல, அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் ரிபுமுனிவர் சொல்லிட்டாரு. ஒரே சிதானந்த ஸ்வரூபம் இருக்கு, அந்த பரமாத்மா மட்டும் இருக்கு, அது ஒரு அறிவு ஸ்வரூபமா இருக்கு. அது தன்னை பார்ப்பதற்கான ஊடகமாக இந்த உடலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கங்கள் இங்க கொடுக்கப்படுகிறது. அடுத்த பாடல்ல சொல்றாரு, திருஷ்ய திருஷ்ய வினிர்முக்தம் சைத்தன்யம் கேவலம் சிவம் யத்ர திருஷ்யம் ந திருஷ்யம் ச சததேக பிரம்ம சாஸ்வதம். இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, பார்க்கப்படுவதிலும் பார்க்காததிலும் அப்பாற்பட்ட சுத்த சைத்தன்யமே சிவம் இருக்கிறது. அங்கு பார்க்கப்படுகின்ற பொருள் என்று இரண்டாவது ஒன்று இல்லவே இல்லை. நித்தியமான ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதுவே சாஸ்வதம், சத்தியம் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. பாருங்க, திருஷ்ய திருஷ்ய வினிர்முக்தம் சைத்தன்யம் கேவலம் சிவம். ஒன்று பார்க்கப்படுபவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்கு. அப்ப இங்க ரெண்டு விஷயங்கள் உருவாகுதா அப்படின்னா இல்ல. அப்படி உருவாக்கப்படுவதாக தோன்றுவது ஆத்மா தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற ஒரு ஊடகம் தான். ஆனா அந்த ஊடகம் ஆத்மாவினாலே உருவாக்கப்பட்டு, ஆத்மாவினாலே அனுபவிக்கப்பட்டு, ஆத்மாவினாலே அழிக்கப்படுகிறது. அது எப்படி? இப்ப நான் என்ன பார்க்கணும்னா என்னாலேயே உருவாக்கப்பட்ட கண்ணாடி, என்னாலேயே அந்த கண்ணாடியில என்னுடைய உருவத்தை பார்த்து அனுபவிக்கப்பட்டு, எனக்கு வேண்டாங்கும் போது அந்த கண்ணாடியை நான் தூக்கி வீசிடுறேன். அது கண்ணாடி இருந்தா நான் பார்த்துட்டு இருப்பேன், பார்த்து முடிச்சுட்டேன், எனக்கு இனிமேல் கண்ணாடி தேவையில்லை, அந்த கண்ணாடியை நான் உடைச்சிடுறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன பண்ணுது, நான் ஆத்மா, அந்த அறிவு, அந்த பிரம்மம் தன்னையே பார்ப்பதற்கான ஒரு ஊடகத்தை படைக்குது. அதுதான் இந்த உலகம், மனசு, உடம்பு எல்லாமே. அதுலதான் உலகத்தை படைக்குதுன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், உடல் உருவாகும் போது அந்த உடல் இருக்கிற புலன்களும் மனசும் இவ்வளவு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உண்டு பண்ண முடியும். அப்ப அந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதற்கான அப்டேஷன் நடக்கணும். அது ஒரு தாவரத்துக்கு இது கேலக்சின்னு புரியுமா, அல்லது தாவரத்துக்கு நான் ஒரு தாவர இனம் என்று புரியுமா, அல்லது அந்த தாவரத்துக்கு வேறாக புழு பூச்சிகள் இருக்கு என்பது புரியுமானா ஒன்னும் புரியாது. அதுக்கு ஒரே ஒரு புலன் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி புழு பூச்சிகள், பறவைகள், பாம்பெல்லாம் புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது. பறவைகளும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப மிருகம் புரிஞ்சுக்குமா? மிருகமும் அந்த புலன்கள் அடிப்படையில இயங்குமே தவிர, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று விசாரித்து புரிந்து கொள்ளக்கூடிய விவேகம் அதனிடத்துல இல்லை. அப்ப படைக்கப்பட்ட கண்ணாடிகள் எல்லாம் சொதப்பலா இருக்கு, ஒன்னுலயும் உருவம் சரியா தெரிய மாட்டேங்குது, தன்னை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற நிலையில இல்ல. அப்ப ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஒண்ணு வருது, அதுதான் மனித உடல். அப்ப அந்த மனித உடல் வந்துடுச்சு, அதுல அருமையா ஊடகம் கிடைச்சிடுச்சு. ஆனா அதுல மனசு அப்டேட் ஆகணும். கண்ணாடி கிடைச்சிடுச்சு, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி பாதரசம் தடவப்படணும். இப்ப அந்த கண்ணாடி, வெறும் கண்ணாடி வச்சு நான் என் முகத்தை பார்த்தா டல்லா இருக்கு. அப்ப அது மாதிரி வெறும் மனித உடலை வச்சுக்கிட்டு ஆத்மா அறிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கண்ணாடியில பின்னாடி பாதரசம் பூசி, அந்த பூசக்கூடிய பாதரசம் தாறுமாறா இல்லாம, தரக்குறைவா இல்லாம, தரமான பாதரசத்தை நம்ம அந்த கண்ணாடியில பின்னாடி பூசும்போது நம்முடைய முகம் பர்ஃபெக்டா தெரியுது. இழிச்சுக்கிட்டு போறது இல்ல, வளைஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, நீண்டமா இல்ல, குட்டையா இல்ல, அப்படியே எக்ஸாக்ட் என்னுடைய ஃபிகர் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது, என்னுடைய ரியல் இமேஜ் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அது நல்ல கண்ணாடி, பர்ஃபெக்ட் கண்ணாடி. அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அது மாதிரி இங்க அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, பல ஊடகங்களை உருவாக்கி பார்க்குது, எதுலையுமே தெளிவா தெரியல. கடைசியா மனித உடலை கண்டுபிடிச்சிடுச்சு, அது ஒரு கண்ணாடி கிடைச்சிடுச்சு.
ஆனா அந்த கண்ணாடியில சரியா பாதரசம் தடவ முடியாம கிடக்குது நிறைய. அப்ப ஏதோ ஒரு கண்ணாடி அழகா பாதரசத்தை தடவப்பட்டுட்டு, அது நல்ல தரமான பாதரசம் தடவப்பட்டு தெளிவா தெரியுது. அது யாருங்க? அதுதாங்க ஞானி, யோகி. அந்த மாதிரி கண்ணாடி தன்னை பிரதிபிம்பிக்க காட்டுகின்ற ஒரு அருமையான கண்ணாடி எங்கு உருவாக்கப்படுதுன்னா, உடல் மட்டும் இருந்தா போதாது, உள்ள தூய்மையும் இருக்கணும். அப்ப உடல் உள்ளம் இரண்டும் தூய்மையாக இருந்தா அங்க ஆத்மா பிரகாசிக்கும், அந்த ஆத்மா பிரதிபிம்பித்து காணப்படும் அப்படிங்கறத மகான்கள் புரிய வைக்க பாக்குறாங்க. அதுதான் ரிபு முனிவர் இப்படி சொல்றாரு. அப்ப அப்படி பார்க்கும் போது கடைசியா என்ன புரிஞ்சிடும் சைத்தன்யத்துக்கு? இங்கு பார்க்கப்படுபவன் அப்படிங்கிற நானும் இங்க உண்மையிலேயே இல்ல, பார்க்கப்படும் பொருள் என்று இன்னொரு விஷயம் அங்கு கிடையாது. ஆனா என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில நானே இதை உருவாக்கி பார்த்து அனுபவித்து அழித்து விடுகிறேன். அப்ப எல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது. ஆகவே இரண்டாவதான ஒரு விஷயம் இங்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் இருப்பது நான் மட்டுமே, இருப்பு மட்டுமே. அதுவே பிரம்மம், சத்தியம். அதுதான் நான். அப்ப இந்த ஜகத்து மித்யா, உண்மையில் இந்த ஜகத் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. அதுதான் திருஷ்ய திருஷ்ய வினிர்முக்தம் சைத்தன்யம் கேவலம் சிவம். சிவம் மட்டும் இருக்கிறது, அந்த சத்தியமா இருப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா இல்லாததை இருப்பது போல காட்டுவது ஒரு தோற்ற மாயை, மித்யா. அது மாதிரி என்னுடைய உருவத்தை இருப்பது போல காட்டுவது ஒரு கண்ணாடி. அப்ப அந்த கண்ணாடி என்பது என்னால் உருவாக்கப்பட்டது. அந்த கண்ணாடி என்னாலேயே உருவாக்கப்பட்டு என்னால் பார்க்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடுவது போல இங்கு இந்த உடலும் அந்த ஆத்மாவினால் உருவாக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப இங்கு வந்து போகின்ற இந்த உடலான ஆத்மா நான் இல்ல. அப்ப வந்து போகிற மனமா ஆத்மா நான் இல்ல. அப்ப நான் என்பது என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் உள்ள பரம்பொருள், பரமாத்மா, அகமேவ பரம் பிரம்மா. அத சொல்லிட்டாரு. அதான் கேவலம் சிவம். சோ யத்ர திருஷ்யம் ந திருஷ்யம் ச சதேக பிரம்ம சாஸ்வதம். அங்கு பிரம்மம் மட்டுமே சாஸ்வதமாய் சத்தியமாய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நித்திய பொருளை இங்கு உணர்த்துகிறார்கள். அது நீதான் என்று உணர்த்துகிறார்கள். மகான்கள் என்ன சொல்றாங்க? அந்த நித்திய பொருளே நீதான்பா, நீ உன்னை உணர்ந்து கொள். உணரத் தெரியாமல் நீ உலகத்தில் மனதை உண்மையாகவும் இந்த உடலை உண்மையாகவும் பார்ப்பது அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க. அடுத்த பாடல சொல்றார், நா தேகோ நா மனோ நாகம் நா பிராணோ நாபி சந்திரமா அகமேவகி நிர்லேபம் பிரம்ம பூர்ணம் நிராமயம். இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் உடலும் இல்லை, மனமும் இல்லை, மூச்சும் இல்லை. நா தேகோ நா மனோ நாகம் நா பிராணோ நாபி சந்திரமா அகமேவகி நிர்லேபம் பிரம்ம பூர்ணம் நிராமயம். அப்ப நான் உடலும் இல்லை, மனமும் இல்லை, மூச்சு காற்றும் இல்லை, நானோ பற்றற்ற பூரணமான களங்கமற்ற பரம்பொருள். அப்போ அகமேவ பரம்பிரம்மா அப்படின்னு சொல்லும் போது கூட அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இங்க ரொம்ப ஆழமா அறிவுறுத்துறாங்க. ஏன்னா அகமேவ பரம்பிரம்மான்னு சொல்லிட்டு அந்த உடம்பை போய் நான் அபிமானிச்சுக்க கூடாது, அந்த மனசை போய் நான் அபிமானிச்சுக்க கூடாது. அப்புறம் நிறைய பேர் இந்த மூச்சு தான் நான் சொல்லிட்டு மூச்சு காற்றை அபிமானிக்கிறாங்க. அப்ப இது மாதிரி எல்லாம் எதுலையுமே போய் மாட்டக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து போகின்றவைகள், தோன்றி மறைகின்றவைகள். அப்ப நான் உடலும் இல்லை, மனமும் இல்லை, மூச்சும் இல்லை, நானும் பற்றற்ற பூரணமான களங்கமற்ற பரம்பொருள். அகமேவகி நிர்லேபம் பிரம்ம பூர்ணம் நிராமயம். அப்படிதான் நீங்க ஆத்மா இருக்கிறது, அந்த தூய அறிவு, அந்த உணர்வு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த செயல்ல, இந்த பாடல்ல ரிபு முனிவர் நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்த பாடல்ல சொல்றாரு, திரிகால வாத்திய ரூபோ ஹம் நித்யானந்த ஸ்வ பாவகா நா ஸ்பர்சோ நா விகாரோ மே நாசோ நா உதயக கச்சித். இந்த பாடல் என்ன பொருள் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, திரிகால யாத்திய ரூபோ, மூன்று காலத்தாலும் எட்டப்படாதவன் நான், நித்யானந்த ஸ்வபாவகா, என் இயல்பு எப்பொழுதும் ஆனந்தமயமானது, நான் எப்பொழுதும் ஆனந்தமயமானவன். நித்யானந்த சுபாவகா அப்படின்னா நித்தியம் ஆனந்தமாக இருக்கின்றது தான் என்னுடைய சுபாவம், என்னுடைய இயல்பு. அப்ப என்னுடைய இயல்பு எப்படி இருக்கிறது? நித்தமும் ஆனந்தம், நித்திய ஆனந்தம், நித்யானந்தம். நான் யாருன்னா நித்யானந்தம்.
அப்ப நான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கின்றேன், அதுவே என்னுடைய இயல்பு. நா ஸ்பர்சோ நா விகாரோ மே ந நாசோ ந உதயக கச்சித். எனக்கு ஸ்பரிசமும் இல்லை, மாற்றமும் இல்லை, உருவாக்கமும் அழிவும் இல்லை. ஏனென்றால் அப்படி ஒரு நிகழ்வு இங்கு நடக்கவே இல்லை. அதுதான் இங்க ஆழமான டெப்தான சப்ஜெக்டுங்க. அப்ப நீங்க இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள ஆழமா உள்ள ஊடுருவி பார்க்கும்போது இங்க உங்களுடைய இருப்புனால இங்க எல்லாம் இருக்கு. நீங்க உங்களுடைய உண்மை தன்மை உணர்ந்த பிறகு இங்க உங்களுக்கு வேறாக எதுவுமே இல்லைங்கிறது எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும்? கண்ணாடியில என் உருவம் தெரியுது, நான் தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க நான் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நீ இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி நான் கண்ணாடியில இப்ப என்னுடைய உருவத்தை போய் பார்த்தா நான் இப்படி நிக்கிறேனுங்க. ஆனா நீங்க அந்த மனதுல இந்த உலகம் தோன்றுறது அப்படிங்கும்போது அப்போ ஒரே ஆத்மா இப்படி பூமியா, கடற்கரையா, கடலா, செடிகளா, இவ்வளவு விஷயங்களா இருக்குமா ஒரு ஆத்மா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்ல? அப்படித்தானே வரணும். இப்ப நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியுது. அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய உருவத்தை முழுமையா பார்க்கும்போது நான் முழு உருவமா பார்ப்பனா இல்ல அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை நான் பிரிச்சு பிரிச்சு பார்ப்பனா? கண்ணாடியில போய் நான் நின்று பார்த்துக்கிட்டு இது கண்ணு, இது காது, இது மூக்கு, இது நாக்கு, இது கை, இது காலு அப்படின்னு என்னுடைய உருவங்களை பூரா பாட்டா கழட்டி இதெல்லாம் வேற வேற உருவம் இத்தனையும் சேர்ந்துதான் நான் அப்படின்னு சொல்லி நான் அந்த கண்ணாடியை போட்டு இப்படி குழப்பிக்குவேனா? அப்படி குழப்பிக்க மாட்டேன். ஏன்னா நான் கண்ணாடியில போய் என்ன நின்று பார்க்கும்போது அந்த கண்ணு, மூக்கு, நாக்கு, கை, காலு எல்லாம் சேர்ந்து ஒரு பௌதீக உறுப்புல ஒரு உடல்ல நான் நிக்கிறேன். சோ இதுதான் என்னுடைய உருவம் அப்படின்னு எனக்கு எப்படி கண்ணாடியில போய் நின்று பார்த்த உடனே என்னுடைய முழு உருவத்தை நான் அபிமானிக்கிறேன். அந்த உருவம் எப்படி இருந்தாலும் அது நான் தானே. அது அழகா இருக்கா, அசிங்கமா இருக்காங்கிறதெல்லாம் மனசு தானே தீர்மானம் பண்ணுது. இந்த அழகு, அசிங்கம் அப்படிங்கறதெல்லாம் மனம் சார்ந்த விஷயம்தான். ரொம்ப இன்டெப்தா நீங்க போனீங்கன்னா ஒருத்தர் எனக்கு அழகா இருக்குன்னு சொல்ற பொருள் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கும், இன்னொருத்தருக்கு பிடிச்ச பொருள் இன்னொருத்தருக்கு பிடிக்காம போகும். அப்படிதான் எல்லாருமே உலகத்துல நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொல்லுவேன், புடவை எடுக்க போகும்போது ஒரு 10 பெண்மணிகள் போவாங்க. ஒரு பெண்மணிக்கு பிடிக்கிற புடவை இன்னொரு பெண்மணிக்கு பிடிக்காது. அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசு வேற வேற. அப்ப இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது. அப்ப இங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறத பல டிசைன்ஸ். அது எப்படி நமக்கு புரியுதோ அது மாதிரி இங்க அழகு, அசிங்கம் அப்படிங்கிறது கூட அவரவர்கள் மனம் சார்ந்த விஷயமா தான் பார்க்கணுமே தவிர, உங்களுக்கு அழகா தோன்ற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது, உங்களுக்கு அசிங்கமா தெரிகிற விஷயம் அவருக்கு அருமையா பிடிக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அவரவருடைய மனப்பான்மை, மனசு. அது மாதிரி நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க எல்லாமே மைண்டினுடைய கேம். மைண்ட் தான் நம்ம கிட்ட இப்ப விளையாட்டு காட்டிட்டு இருக்கு. அப்ப இதை நீங்க நல்லா இன்டெப்தா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க மைண்டினுடைய கேமை நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல பாக்குறீங்களா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? 3 டென்ஸ்லயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா மைண்ட் தான் இந்த டென்ஸ் எல்லாம் உருவாக்குது. அதாவது காலங்களை மனசு தான் உருவாக்குது. மனம் இல்லைன்னா இங்க காலதேசம் இல்லை. அது எப்படிங்க மனம் இல்லைன்னா காலதேசம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் திருப்பியும் அதே தான். தூங்கும் போது உங்களுக்கு மனசு இல்லை, நீங்க எவ்வளவு நேரம் தூங்குனீங்கன்னு எனக்கு எழுந்த உடனே சொல்லுங்களேன். நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். நீங்க தூங்க போயிட்டீங்க, நீங்க வாடும்போது உங்களுக்கு 24 மணி நேரம் கணக்கு இருக்கு. இந்த நனவு உலகத்துல விழிப்பு நிலையில உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 5 மணி நேரம் இந்த காரியம் பண்ண, 4 மணி நேரம் அந்த காரியம் பண்ணு நீங்க கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனா தூங்கும் போது நீங்க காலதேசங்களை கடந்துடுறீங்க. ஏன்னா மனசு விட்டுறீங்க, மனமற்ற நிலை. அப்ப அங்க நீங்க இவ்வளவு நேரம் நான் கனவு கண்டங்க, இவ்வளவு நேரம் நான் நிம்மதியா தூங்கினேங்க, இவ்வளவு நேரம் நான் கொஞ்சம் பிறண்டு படுத்துட்டு இருந்தேங்க, தூக்கம் விழிச்சு இந்த நனவு உலகத்துக்கு வந்துட்டு போனேங்க. அப்ப நான் நைட்டு தூங்கும் போது ஒரு 8 மணி நேரத்துல நான் 2 மணி நேரம் எழுந்துட்டு இருந்தேன், 3 மணி நேரம் நான் டீப் ஸ்லீப்ல இருந்தேன், அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கனவு கண்டுட்டு இருந்தாலும் சொல்ல முடியுமான்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது காலதேசத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுது. மனம் இல்லைன்னா அங்க காலமும் கிடையாது, தேசமும் கிடையாது, இருப்பே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வே அங்க இழந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி நீங்க காலதேசங்களை கடந்து இருக்கிற நிலையில நான் எவ்வளவு நேரம் தூங்குனேன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அது மாதிரி ஆத்மாவினிடத்திலே இந்த 3 காலங்களும் இல்லவே இல்லை. 3 காலத்துக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. திரிகாலாத்திய ரூபோ, திரிகாலத்துக்கும் அப்பாற்பட்ட எட்டப்படாத ரூபம். ஹம் நித்யானந்த ஸ்வபாவகா, நான் எப்பொழுதும் ஆனந்தமயமானவன், என்னுடைய இயல்பு நித்திய ஆனந்தம். மேலும் எனக்கு உருவம் இருக்கா? உருவமே இல்லை. அதனால நான் ஸ்பர்சா, என்னை ஸ்பரிசம் பண்ண முடியாது, என்னை தொட முடியாது. நான் விகாரோ, மாற்றம் இல்லை, என்னிடத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. விகாரம்னா ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயமாக மாறுவது.
அப்படி மாற்றமும் அடைய மாட்டேன் நானு. நான் விகாரோ மேன நாசோ நான் உதயா. என்னிடத்திலே உதயமாவதும் கிடையாது, நாசமாவதும் கிடையாது. அதாவது பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, உருவாக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. கச்சித் கிடையாது, இதுவுமே என்னிடத்தில் கிடையாது. எனக்கு ஸ்பர்சம் இல்லை, மாற்றம் இல்லை, உருவாக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. ஏனென்றால் நான் எதிலும் சம்பந்தப்படாதவன், கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டவன் தான் இறைவன், அப்படிப்பட்டதுதான் பிரம்மம். அப்ப நீங்க இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை நீங்க இந்த உடலை கொண்டு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் அது. ஆனா நீங்க இத்தனை பிறவிகள்ல உங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பக்கம் ராமசாமியோ குப்புசாமியோ கமலாவோ விமலாவோ தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற பரிணாம வளர்ச்சியில புல்லா பிறந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, ராமசாமி புல்லா பிறந்து பார்த்தாரு கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் புழு பூச்சி கண்டுபிடிக்க முடியல, பறவை முடியல, மிருகம் முடியல, மனிதனா வந்துட்டா மட்டும் ராமசாமி கண்டுபிடிச்சிட்டாரா, கமலா கண்டுபிடிச்சிட்டாலானா அப்படியும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய ராமசாமி நிறைய கமலாக்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஏதேனும் ஒரு ராமசாமி, கோடியில் ஒரு ராமசாமி, கோடியில் ஒரு கமலா கண்டுபிடிக்கிறான்னா என்ன காரணம்? அந்த ஒரு தனிப்பட்ட ஊடகம் பிரகாசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா பர்ஃபெக்டா மாறிடுது. அந்த பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையில மேல வந்த அந்த கண்ணாடியானது, அந்த உபாதியானது, அந்த உடலானது மனித உடலுக்கு வந்தா மட்டும் போதாது. அங்க உள்ள தூய்மை, உடல் தூய்மை ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்திருக்கணும். அப்போ நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், என்னிடத்துல எந்த களங்கமும் இல்லை, என்னிடத்துல எதுவும் ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிற அந்த தெளிவான நிலையில நம்மை உணரும் போது, அதுக்கு உதவியாக இந்த அத்தியாத்ம ஞானம் நமக்கு பயன்படும் போது, நான் காலதேசங்களுக்கு அப்பாற்பட்ட 3 காலத்துக்கும் சம்பந்தப்படாதவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் நித்திய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன். எனக்கு தொடு உணர்வும் இல்லை. அதாவது ஸ்பரிசம், யாராவது என்னை தொட்டு புரிஞ்சுக்க முடியுமான்னா தொடு உணர்வும் முடியாது. ஏன்னா தொடு உணர்வு அப்படிங்கிறது ஒரு தாவரத்தில் தொடங்கக்கூடிய ஒரு முதல் பரிணாமம். அது அப்ப மனிதன் இடத்துல நம்ம வந்தாலும் அந்த பரிணாமம் படி இருக்கும். அங்க இப்போ தாவரத்தை ஒரு தொட்டாஞ்சுருங்கி செடியை நீங்க தொட்ட உடனே அது சுருங்கிக்குதுன்னா அதுக்கு தொடு உணர்வு இருக்குங்கிறது நமக்கு புரியுற மாதிரி, இப்ப மனிதனாகி என்னிடத்துல ஒரு முதுகுல எறும்பு ஊறுது அப்படின்னா, ஏதோ என்னை தொட்டு ஊறிக்கிட்டு இருக்குன்னு நான் அந்த எறும்பை பிடிச்சி எடுத்து வெளியே கொடுத்துட்டு வீசிக்கலாம். அப்ப எனக்கு தொடு உணர்வு தெரியுது, எப்படி? இந்த உடம்பு இருக்கிறதுனால. ஆனா ஆத்மாவுக்கு உடம்பே இல்லையே. அப்ப அங்க எங்க இருந்து ஸ்பரிசம் இருக்கும்? ஆத்மாவை யாராவது போய் பிடிக்க முடியுமா? கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை வாங்கி ஆத்மா கை கொடுக்க முடியுமா? அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது உருவமற்ற நிர்குண ஸ்வரூபம். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா எப்படி இருக்கிறது? சிவபெருமான் மாதிரி ஜடாமுடி விட்டுட்டு இருக்குமா? இல்ல விஷ்ணு மாதிரி சங்கு சக்கரதாரியா வருமானா? அப்படி இல்லை. அதெல்லாம் நாம மனதில் உருவாக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரங்கள். அப்ப உண்மையா ஆத்மா எப்படி இருக்கு? அது தூய அறிவா இருக்கு, உணர்வா இருக்கு. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் அனைத்தையும் உணர்ந்து கொண்டே இருக்கு. தன்னுடைய சுய இருப்பை விடாமல் இருக்கு. அகமேவ பரம் பிரம்மா அப்படின்னு தன்னுடைய இருப்புல நான் இருக்கிறேன் அப்படின்னு சதா ஸ்புரணமாகிக்கிட்டே இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவிடத்துல இன்னொருத்த ஆத்மா இருக்குன்னு காட்டி கொடுக்கறதுக்கு இரண்டாவது பொருள் இல்லவே இல்லை. அப்ப அந்த தெளிவு நமக்கு வந்துட்டா போதும், நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இங்க இருப்பது நான் மட்டும்தான் புரிஞ்சிடும். அப்ப என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் தெரிவது போல இந்த உலகம் அப்படிங்கிற விஷயமே, இந்த மனம் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா நான் பார்க்கும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணாடியின் மீது என்னுடைய உருவம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உருவத்தை நான் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த உருவத்தை போய் இது கண்ணு, இது காது, இது மூக்கு, நாக்குன்னு நான் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கண்ணாடியில் என்னுடைய உருவத்தை முழுமையா பார்த்து ரசிப்பது போல ஆத்மா தன்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளி வெளிச்சத்தை இந்த மனம்ங்கிற ஊடகத்தின் வழியா பார்த்து ரசிக்குது. அவ்வளவுதான். தன்னையே தான் பார்க்குது. ஆனா அப்படி பார்க்கும் போது நான் மட்டுமே இருக்கிறேனுங்கிறது தான் அதுக்கு புரியும். வேற இன்னும் இரண்டாவது ஒரு விஷயம் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா அங்க மிங்கிள் ஆயிடுது. பார்ப்பவனும் ஒருத்தன் கிடையாது, பார்க்கப்படுபவனும் ஒரு கிடையாது, பார்வையும் இல்லை, இருப்பது ஆத்மா மட்டுமே. இது நடக்கிறதுக்கு இப்படி ஒரு விவகாரம் தேவைப்படுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறேன். எப்படி புரிய வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொரக்காய் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, உங்களுக்கு சொரக்காய் தெரியாது சின்ன குழந்தையில. உடனே நீங்க ஸ்கூல்ல போய் சேர்றீங்க, 3ஆம் கிளாஸ்ல வாத்தியார் பொம்மையை போட்டு காட்டுறாங்க, இதுதான் சொரக்காய்ப்பா, சொரக்காய் பொம்மை பாரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொரக்காய் காட்டி கொடுக்குறாங்க. உங்களுடைய 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு. 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல சொரக்காய் பொம்மையை போட்டு இதுதான் சுரைக்காய்னு பக்கத்துல எழுதியிருப்பாங்க. அப்போ நீங்க பாக்குறீங்க, சொரக்காய்னா இப்படி இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற முதல்ல ஒரு ஐடியா தான் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க சொரக்காயை பார்த்ததே கிடையாது.
அது மாதிரி ஆத்மா அப்படிங்கிற முதல்ல ஒரு ஐடியா தான் வரும். அதை நீங்க அனுபவமாக்கவே முடியாது. அப்புறம் அப்படியே நீங்க வீட்டுக்கு வரீங்க. ஆமா ஆமா இந்த மாதிரி சுரக்காய்ங்கிறத வந்து எனக்கு புத்தகத்துல காட்டி கொடுத்தாங்க டீச்சரு. இது எப்படிம்மா இருக்கும், இதை நான் பார்க்க முடியுமான்னு கேட்கிறாங்க குழந்தை. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, பார்க்கலாமேடா, கடை வீதி கூட்டு போய் காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் மார்க்கெட்ல பாடா இதான் சுரக்காய் அப்படின்னு வாங்கி கையில கொடுக்குறாங்க. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான், புத்தகத்துல பார்த்த சுரக்காய நேர்லயே பார்த்துட்டானுங்க. இப்ப சுரக்காய்னா இப்படிதான் இருக்குங்கிறது இவ்வளவு நாள் கற்பனையில ஒரு இமேஜினேஷன்ல வச்சிருந்த படத்துல இருந்து லைவா கையிலேயே அந்த சுரக்காயை அனுபவமாக்கி பார்த்துட்டான். ஆனாலும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் வேற சுரக்காய் வேற. அவன் தனியா இந்த பக்கம் இருக்கிறான், சுரக்காய் தனியா அந்த பக்கம் இருக்கான். அப்ப உடனே அம்மா கிட்ட கேட்கறான், அம்மா இந்த சுரக்காயை நான் அனுபவமாக்கணுமேம்மா, இது வேற நான் வேறையா இருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒண்ணு ஆகணும், அதுக்கு என்னம்மா வழி? வாடா கண்ணா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு போய் அந்த சுரக்காய பொரியல் பண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த பையன் அந்த சுரக்காயை சாப்பிட்டுட்டான். இப்ப என்ன ஆயிடும், அவனும் சுரக்காயும் ஒண்ணாயிட்டாங்க. இப்ப இனிமேல் சுரக்காய் வேறு அவன் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது. இருப்பது ஒன்றே, அது அவன் மட்டுமே. ஆனால் அவனுக்கு வேறாக சுரக்காய் இருப்பது போல ஒரு படத்துல பார்த்தான். அப்புறம் அந்த சுரக்காயை கடைவீதியில போய் வாங்கி பார்த்தான். அப்புறம் அந்த சுரக்காயை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தான். இப்ப அந்த சுரக்காயையும் இவனும் வேறா இல்ல, ஒண்ணு மட்டும்தான், அவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் இருக்கிறதுனால சுரக்காய் படத்துல வந்து உருவத்துல வந்து அது அவனுக்கு அனுபவத்துல வந்து அவனாவே மாறி போச்சுங்க. இது புரியுதா? இது மாதிரிதான் ஆத்மாங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஏற்றி வைக்கப்பட்ட சுரக்காய் மாதிரி இது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்க பார்த்தது இல்ல. ஏன்னா அது பார்க்க முடியாத பொருள். சுரக்காயை கூட கண்ணுல பார்க்கலாம், ஆத்மாவை கண்ணிலவே பார்க்க முடியாது. அப்ப நீங்க தேடுறீங்க, சுரக்காய் மாதிரி ஆத்மா எங்கேயாவது கிடைக்குமா, ஆத்மா எங்கேயாவது கிடைக்குமா? அப்ப அதுக்கு உவமானம் உதாரணம் சொல்லுவாங்க. ஆத்மானா அதனுடைய டெபினிஷன் இப்படிப்பா, அது இப்படி ஒரு பர்ஃபெக்டா இருக்கும், அப்படி ஒரு தூய்மையானது, பூரணமானது, அப்படி இப்படின்னு சொல்லும்போது எதையோ பார்த்து இதெல்லாம் ஆத்மாவா இருக்குமா, அதெல்லாம் ஆத்மா இருப்பான் அப்படி புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. வெள்ளையா இருந்தா அது பேய் மாதிரி இருந்தா அதுவும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் அவங்க மனசுல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்ல அப்படி புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, உண்மையா ஆத்மாவை வந்து தனக்கு வேறாக காட்டி கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த தேடும் பொருள் நானே. அப்ப இதை நமக்கு புரிஞ்சுட்டா, இப்ப சுரக்காய் மாதிரி நம்ம வெளியே தேடி பிடிச்சி நான் சாப்பிட்டு பார்த்து என்னையும் சுரக்காயும் ஒன்றாக்கி கொண்டது போல, ஆத்மாவை நான் வெளியே தேடி பிடிச்சி அதை நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு அது ஒன்றாக்கிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொருளே நீங்க தான், உங்களையே நீங்க தேடினா கிடைக்காது. அப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தண்ணியை காட்டி கொடுங்கன்னா காட்டி கொடுக்க முடியாது. ஆத்மாவே இருக்கிற உங்களுக்கு ஆத்மாவை காட்டி கொடுங்கன்னா காட்டி கொடுக்க முடியாது. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய இருப்புனால இங்க பிரகாசிக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு அது வேறு நான் வேறுங்கிற இருமைகள் உங்களிடத்துல உருவாக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இங்கு ஜீவன் பரமன் அப்படிங்கிற பாகுபாடுகள், அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற இருவினைகள். அப்ப இந்த மாதிரி 2 விஷயங்கள் நம்ம இடத்துல வந்துட்டா வாழ்க்கையில கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது. அதை யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றாருல. அதாவது விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 விஷயங்கள் நமக்குள்ள வந்துட்டா அது என்ன பண்ணும், நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த இருமைகள்லயே மனசு சிக்கி சிக்கி சின்ன பின்னமாகிட்டே இருக்கும். இங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 விஷயங்கள் நமக்குள்ள எப்பயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இருப்பது ஒன்றே, அது நானே அப்படிங்கும்போது அங்க விருப்பு வெறுப்பு கடந்து போயிடுறோம். இது விஷயத்த திருவள்ளுவர் அழகா புரிய வைக்கிறார். அந்த திருக்குறள் எனக்கு சட்டு ஞாபகத்து வரல, யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அருமையான குறள். அந்த மாதிரி அந்த குறள் இந்த மீனிங்க சொல்ல வருது. அப்புறம் இன்னொரு குறள் கூட நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறள் இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்க. அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு. அப்ப இங்க வந்து ஒரு விஷயம் எனக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிற இருமை எண்ணம் இருந்து கொண்டே இருந்தா அவனுக்கு வாழ்க்கையில இடும்பை இருக்கும். இடும்பைன்னா கஷ்டம், கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உண்மையிலேயே இறைவன் எப்படி இருக்கிறான், இங்க விருப்பு வெறுப்புல இல்ல, இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற இருமைகள்ல இறைவன் இல்ல. அப்போ வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு, அங்க இருமைகள் இல்லாத இறைவன் அடி யாரு சேர்ந்துட்டாங்களோ அவங்களுக்கு யாண்டும் இடும்பை இல்ல, என்றைக்கும் கஷ்டமே இல்லைங்க, துயரமே இல்லை. அப்ப அப்படிதான் இறைவன் இருக்கிறான். இறைவன் இடத்துல விருப்பு வெறுப்புங்கிற இருமைகள் கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற நிலைப்பாடு கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. அப்ப நீங்க அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. அதாவது நீங்க இருமைகளற்ற நிலைக்கு போக முடியாது. அப்ப அந்த நிலை என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அத்வைத நிலைக்கு வர முடியாது, தடையா மாறிடும். அப்ப நிறைய பேர் ஏன் வந்து அத்வைத நிலைக்கு வர முடியல அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த அபிமானம் தான்.
அதாவது விருப்பு வெறுப்பு தான் காரணம். அதாவது எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல. அப்ப ஒரு விஷயம் பிடிக்குதுங்கிறத நீங்க எந்த இடத்துல போய் பிடிப்பீங்க? கடவுள்லயே பிடிச்சிக்கிறீங்க. உதாரணம், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து சிவபெருமான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க, விஷ்ணு எனக்கு பிடிக்கலங்கிறாங்க. வைணவ சமயத்தில் இருக்கிறவங்களை போய் கேட்டா எனக்கு விஷ்ணு பிடிச்சிருக்கு, சிவம் எனக்கு பிடிக்கல. அவன் என்ன சுடுகாட்டுல சாம்பல் எடுத்து பூசி கொண்டிருக்கிற பித்தன், அவன் எதுக்கு நமக்கு கடவுள்? என்னுடைய கடவுள் வந்து பாத்தீங்கன்னா தங்க நகையெல்லாம் அழிஞ்சிட்டு அழகா வருவாரு. அப்ப எனக்கு நாராயணன் தான் எனக்கு கடவுள், எனக்கு சுடுகாட்டு பித்தன்லாம் எனக்கு கடவுள் கிடையாது அப்படின்னு இந்த வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க இப்படி சொல்றாங்க. இவங்களை கேட்டா எனக்கு இருக்கிறது சிவம் மட்டும்தான், எனக்கு சிவம் தான் பிடிச்சிருக்கு, வைணவ கடவுள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல அந்த இருமைகள்ல சிக்கிக்கிட்டு கடவுளை பாகுபடுத்தி பார்த்திருக்கிறதால அவங்க கிட்ட அந்த இடும்பை கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில என்றைக்கும் துயரம் இருக்கும். அப்ப வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற ஒண்ணு வேணும் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற இருமைகளை யார் விட்டுறாங்களோ அவங்களிடத்துல கஷ்டமே இருக்காதுங்கிறத இங்க புரிய வைக்கிறது அடுத்த மந்திரத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் பந்தோ நான் மோக்ஷோ மேனோ சாதன விதிர்மமா ஸ்வரூபேனைவ திஷ்டாமி பிரம்மானந்தைக ராம்னி. இங்க என்ன சொல்றாருன்னா, நான் பந்தோ நாபி மோக்ஷோ, எனக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. நான் சாதன விதிர்மமா, எனக்கு சாதனைகள் கூட கிடையாது. ஸ்வரூபேனைவ திஷ்டாமி, என் சொரூபமான பிரம்மானந்த நிலையில் எப்பொழுதும் நான் நிற்கின்றேன். பிரம்மானந்தைக தாமி, நான் எப்பொழுதும் என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளியிலே ஆனந்த ஒளியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இருக்கிற என்னிடத்துல பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை அப்படின்னா என்ன? இருமைகள் இல்லைன்னு அர்த்தம். பந்தம் மோட்சம் அப்படின்னா நான் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன் சம்சாரின்னு சொல்றதோ, நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் சன்னியாசி அப்படின்னு சொல்றதும் மனசுதான் சொல்லுது. ஆனா உண்மையில மனம் விட்டு விட்டா அங்க சன்னியாசமும் இல்லை சம்சாரியும் இல்லை. ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு ஏதேனும் சாதனைகள் இருக்கா? நான் சாதன விதிர்மமா, சாதனைகள் கூட கிடையாது. ஏன்னா நீங்க சாதனை செய்து அடையக்கூடிய பொருள் அது கிடையாது. இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஆத்மா அப்படிங்கறத மறந்துட்டீங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியாதனால தேடிக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி இளவரசி என்ன பண்ணிட்டா, தன்னுடைய கழுத்துல அணிந்து கொண்டிருந்த வைர மாலைய கழுத்துல இருக்கிறத மறந்துட்டா, அதை போட்டுக்கிட்டே குளிச்சுட்டா, கழட்டி வச்ச இடத்துல தேடுறா கிடைக்கல. அவ கழுத்துல போட்டுக்கிட்டே தேடினா கிடைக்குமா? வீடு பூரா தேடுறா, குளியல் அறையில போய் தேடுறா, ஸ்விம்மிங் பூல்ல போய் தேடுறா, கண்டுபிடிக்கவே முடியல. எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? அந்த தேடும் பொருள் அவளிடத்திலேயே இருக்கு. கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற வைர மாலையை போய் வெளியே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தான் இங்க ஆத்மாவாக நானே இருந்து கொண்டு நான் எனக்கு வேறாக ஆத்மா இருக்கிறதா அப்படின்னு வெளியே தேடி கண்டுபிடிக்க பாக்குறேன், முடியாது. கடலுக்குள்ளேயே இருக்கிற மீன் கடலை காட்டி கொடுன்னு சொன்னா காட்டி கொடுக்க முடியாது. அப்படித்தான் இங்க நம்ம நிலைப்பாடு இருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் போது அப்ப இரண்டாவதா ஒரு விஷயம் இல்லையே, என்னிடத்திலே இருக்கிற விஷயத்த நான் தொலைச்சிட்ட மாதிரியும் நினைச்சுக்கிறேன், அப்புறம் கிடைச்ச பிறகு நான் கிடைச்சிட்ட மாதிரியும் நினைச்சுக்கிறேன். ஆனா அது தொலைக்கவும் இல்லை கிடைக்கவும் இல்லை. என்ன இடையில நடந்தது? ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அந்த இளவரசி தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்தாரு. என்னம்மா தேடுறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி வைர நெக்லஸ் எங்கேயோ கை மறந்த மாதிரி வச்சுட்டப்பா, குளியல் அறைகளையும் காணோம், ஸ்விம்மிங் பூல்லையும் காணோம், வீட்லயும் காணோம், எல்லா பக்கமும் தேடிட்டேங்கிறா. கழுத்துல போட்டிருக்கிறது என்னம்மான்னு கேட்கும்போது தன்னுடைய கழுத்தை தடவி பார்த்துட்டு, அட ஆமா இங்கதான் இருக்கு, நான் இவ்வளவு நாள் தெரியாம பதறிக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன், காணோம் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிடைச்சிடுச்சின்னு சொல்றேன். ஆனா உண்மையில அது காணாமவும் போகல, இப்ப கிடைக்கவும் இல்லை. அது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களா மைண்ட்ல அதை காணோம்னு சொல்றதும் இவங்களா மைண்ட்ல அது கிடைச்சிடுச்சின்னு சொல்றதும் மனதின் சேஷ்டை தானே. அது மாதிரி இங்க ஆத்மாவை வந்து நான் அடைய போறேன், கடவுளை நான் தெரிஞ்சுக்க போறேன், கடவுளை பிடிக்க போறேன், நான் ரிஷிகேஷ் போய் பார்க்கட்டுமா, கைலாஸ் போய் பார்க்கட்டுமா, அல்லது வைகுண்டம் போலாமான்னா மனசுதான் அப்படிலாம் அழைப்பாயுது. அப்படிலாம் எங்கேயும் போய் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தேடும் பொருளே நீங்கும் போது நீங்க வெளியிருந்து எப்படி கைலாசில போய் சிவபெருமானை பார்ப்பீங்க, வைகுண்டத்துல போய் எப்படி பெருமாளை பார்ப்பீங்க? அப்படியெல்லாம் ஒரு லோகமும் கிடையாது. ஏன்னா எல்லாம் மனம் உருவாக்கி கொண்டது. அப்போ எனக்கு பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை, எனக்கு சாதனைகள் கூட கிடையாது, என் சுரூபமான சுயமான பிரம்மானந்த நிலையில் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை அறிவுமுனிவர் ஆழமா நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது சொல்றாரு, எத்திர நாஸ்தி சுசுப்திவா ந ஜாக்கரணவதாபிவா அவஸ்திதம் பரம் தத்துவம் ததகம் நானியதஸ்திஹி.
இந்த பாடல், இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம ஆழமா பார்க்கும்போது, தத்ர நாஸ்தி சுசுப்திகி, எனக்கு தூக்கமும் இல்லை, வா ந ஜாக்கிரணமதாபிவா, எனக்கு விழிப்பு நிலையும் கிடையாது, எனக்கு தூக்க நிலையும் கிடையாது, எனக்கு விழிப்பு நிலையும் கிடையாது. அவஸ்திதம் பரம் தத்துவம், அத்தகைய நிலையிலே நான் நிலைத்திருக்கின்றேன். அதே பரம தத்துவம், எனக்கு அப்பால் எதுவுமே இல்லை. இப்படிதான் ஆத்மா இருக்கு. இப்ப தூய அறிவாகி ஆத்மா தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அதனுடைய ஊடகமாக இந்த உடம்பையும் மனசையும் உருவாக்கி தன்னை தானே பார்க்குது. அப்படி பார்க்கிற இந்த உடம்புலையும் மனசுலையும் விவகாரங்கள் தோன்றி மறைவது ஆத்மாவுடைய இருப்புனால தோன்றி மறையுது. ஆத்மா இல்லைன்னா இங்க இந்த உடம்பு கிடையாது, மனசும் கிடையாது, வந்திருக்கவே வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு உடம்பு உருவாகவே உருவாகாது. அப்ப ஆத்மா இருப்பதனால இது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த உடம்புல புலன்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, மனசு உருவாக்கப்பட்டிருக்கு. மனம் என்பது எண்ணங்களின் எழுச்சியாக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடலும் இந்த மனசும் இந்த புலன்களும் வைத்துக்கொண்டு உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் எனக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இது சூரியன், இது சந்திரன், இது செடி, இது கொடி, இது பேனா, இது பென்சில், அப்படின்னு எனக்கு உலகத்துல ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது. நான் இருப்பதினால் இதெல்லாம் இருக்கிறது, இல்லாவிட்டால் இது எதுவும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய இருப்புல இப்ப இந்த உடம்புக்கு ஒரு தூக்கம் வருதுன்னா, அந்த தூக்கம் யாருக்கு? ஆத்மாவுக்கா? இல்ல. அந்த தூக்கத்தை ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உடம்புக்கான விஷயம் தானே தவிர, கண்ணாடியில தெரிகிற களங்கம் தானே தவிர, என்னிடத்துல எந்த களங்கம் இல்லை இல்லையா? இப்ப கண்ணாடியில முகம் இழிச்சுக்கிட்டு போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல, கண்ணாடியில முகம் கலங்கலா தெரியறதுக்கு நான் பொறுப்பு இல்ல, டல்லா தெரியறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் பர்ஃபெக்டா பியூரா கிளியரா இருக்கேன். கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருக்கு, அதனால தெளிவா தெரியல. அது மாதிரி இங்க என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, ஆத்மாவுக்கு தூக்கமே கிடையாது. அல்லது அது விழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுமானா, விழிப்பும் கிடையாது. அப்ப இங்க தூக்கமும் விழிப்பும் யாருக்கு? மனசுக்கு தான். மனசுதான் என்ன பண்ணுதுன்னா, விழிச்சுக்கிட்டு விவகாரத்தை பண்ணும்போது இந்த உலகத்தை உண்மை என்று பார்க்குது. இதுக்கு பேரு வியாவகாரிக சத்தியம். இதே மனசுதான் கனவு காணும் போது அங்க வேற ஒரு உலகத்தை படைச்சுக்கிட்டு அதை உண்மையா பாக்குது. அதுக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த ரெண்டு உலகத்தையும் விட்டுடுது. அதே மனசுதான் இந்த ரெண்டு உலகத்தை விட்டுடுது. நனவு உலகத்தையும் விட்டுடுது, கனவு உலகத்தையும் விட்டுடுது. ஆனா அந்த மனசு தூங்கும் போது தன்னையே விட்டுடுது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அப்ப அந்த நிலையில நல்லா தூங்குனேன்னு ஒருத்தன் சொல்றானே எழுந்த பிறகு அதே மனசு என்ன சொல்லுது? நல்லா தூங்குனுங்க, அருமையான தூக்கம், ஆனந்தமான தூக்கம், நிம்மதியான தூக்கம், உற்சாகமான தூக்கம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அந்த தூக்கத்துல எப்படி அது தெரிஞ்சுது? அப்ப தூங்கும் போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, விழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, கனவு காணும் போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. கனவு காணும் போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நீங்க கனவுக்கு அலைஞ்ச பிறகு எழுந்து சொல்றீங்க, எனக்கு கனவுல நாய் துரத்துச்சு, நான் பயந்துட்டு ஓடுனேன்னு சொல்ல முடியுது. கனவு காணும் போது நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணி பாருங்க. கனவு காண்பதும் அந்த கனவுல வர்ற சம்பவங்களை உருவாக்குறதும் நீங்க தான். நனவு வாழ்க்கையில வாழும்போது இந்த உலகத்தை உண்டாக்குறதும் நீங்க தான். தூங்கும் போது இந்த உலகத்தை ரெண்டு உலகத்தையும் விட்டுடுறதும் நீங்க தான். ஆனா நீங்களா எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறீங்க, சாஸ்வதமா சத்தியமா நித்தியமா இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆனா நான் அந்த உணர்வு ஆத்மா பிரம்மம்னு தெரியாததுனால தோன்றி மறையக்கூடிய உடலை நான் என்று அபிமானிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இப்படி உலகத்துல என்னென்ன பண்ணுது? தன்னை தூங்கக்கூடியவன் நினைக்குது, தன்னை விழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நினைக்குது, எனக்கு கனவு வருதுன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் மனதுக்கான கேடுகள் தானே தவிர, மனதுக்கான விசேஷ சுகங்கள் தானே தவிர, உண்மையில ஆத்மாவின் இடத்துல தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. ஏனென்றால் இருப்பது இருப்பு மட்டுமே, அந்த பிரம்மம் மட்டுமே. அப்ப அப்படிப்பட்ட அந்த சத்திய பொருள் சதா தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிரகாசத்திலே அறியப்படுகின்றவைகள் தனக்கு வேறாக இருப்பது போல மனசு உண்டாக்கிக்குது. கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை அந்த கண்ணாடி நான் என்று அபிமானிப்பது போல மனசு அபிமானிச்சுக்குது. ஆனா அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் இந்த பக்கம் நானுங்கிறத எனக்கு தெரிகிற மாதிரி அந்த மனதின் மூலமாக உண்டாக்கப்பட்ட உலகம் என்னுடைய இருப்பினால இருக்குதுங்கிறது அறிவுக்கு தெரியும். அப்ப இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்க பல ஆங்கிள் முனிவர்கள் சொல்றாங்க. அடுத்தது சொல்றாரு, ந சர்வம் நாபி கிஞ்சேதி ந சூன்யம் நாபி சான்யதா மயா மாத்திரம் சமஸ்தம் கி பிரம்மைவ பரமார்த்ததா. இந்த பாடல், இந்த செயல் என்ன அருமையா சொல்ல வருது அப்படின்னா, நான் சர்வம் நாபி கிஞ்சேத்தி நான் சூன்யம் நாபி சான்யதா. அதாவது எல்லாம் இருப்பது போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் இல்லை. அதாவது இங்க சர்வமும் உண்மையில் இல்லை,
ஆனால் இருப்பது போல தெரிகிறது. நான் சர்வம் நாபி கிஞ்சேத்தி. அப்ப நம்ம இந்த பாடல இந்த இடத்த நம்ம இந்த பாடல கேட்கும் போது நமக்கு என்ன புரியும்னா, சர்வம் பிரம்மமயம்னு சொல்றீங்களே, அப்ப எல்லாம் பிரம்மம்னு சொல்றீங்க, அப்புறம் இங்க நான் சர்வம்னு சொல்றீங்களே, குழப்பமா இருக்கேன்னா அதுதான் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறதுனால கண்ணாடியில உருவம் தெரியுது, ஆனா கண்ணாடியில் தெரியுற உருவம் உண்மை இல்லை இல்லையா, தோற்றம் தானே. அது மாதிரி அறிவு இருக்கிறதுனால உலகம் தோன்றுது, ஆனா அதே அறிவு ஒடுங்கும் போது உலகம் மறைஞ்சிடுது இல்ல. அதுதானே உங்களுடைய ஆழ்ந்த உறக்கம். அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல ஏன் உங்களுக்கு அறிவு ஒடுங்கும் போது உலகம் மறைஞ்சிடுது? மனசு ஒடுங்கிட்டாலே உங்களுக்கு அறிவு பிரகாசிக்கிற வாய்ப்பு உண்டாக்கிக்க முடியாது. ஏன்னா மனசு தான் அறிவை உள்வாங்கி பிரகாசிக்குது, அந்த ஊடகமா அது செயல்படுத்தி பார்க்குது, அதாவது பிரதிபிம்பித்து காட்டுது. அப்ப மனசு இருந்தா உலகம் தோன்றும், மனசு இல்லைன்னா உலகம் தோன்றாது. அப்ப அறிவுங்கிறது நான் நான் அந்த அறிவு ஆத்மா. அப்போ எல்லாம் என்னுடைய இருப்பினால் தான் இருக்கு. அதனால நான் இருக்கிறதுனால வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்ப இங்க சர்வம் நான் அப்படின்னது என்னுடைய இருப்பினால தெரிஞ்சாலும் அது கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு தோற்றம் மாத்திரமேங்கிறதுனால இங்க உண்மையிலேயே சர்வம் அப்படிங்கிற இந்த உலகம் என்பது இல்லை. நான் சர்வம், எல்லாம் உள்ளது அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. கிஞ்சேத்தி நான் சூன்யம், எதுவுமே இல்லை, அங்க வெறும் பூஜ்யம் தான். அங்க அடையத்தக்கது அடைய வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா ஏதோ நான் அடைய போகிறேன், அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது மனதனுடைய சேஷ்டை. அப்ப இங்க பார்க்கவே முடியாத ஒரு விஷயம், அதை வார்த்தைகளால் விளக்கவே முடியாத ஒரு விஷயம், அது எப்படி இருக்கு? அத சூன்யம்னு சொல்லிட முடியாது. நான் சூன்யம் நாபி சான்யதா. அதாவது அது சூன்யம் என்று கூட ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, இப்ப சூன்யம் அப்படின்னு சொன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தையில சூன்யம் அப்படின்னா என்ன பொருள் புரிஞ்சுக்கிறாங்க? சூன்யம்னா பூஜ்யம்னு அர்த்தம். அதாவது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல நம்ம ஒரு சைபர் போடும்போது, இங்கிலீஷ்ல சைபர் போடுறது சான்ஸ்கிரிட்ல பண்ணும்போது சூன்யம் ஏக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சூன்யம்னா சைபர், ஏக்கம் அப்படின்னா ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சூன்யம் அப்படின்னா உடனே சைபர்னா அங்க ஒண்ணுமே இல்லையே, வெறும் பூஜ்யம் தானே. அப்ப அந்த பூஜ்யத்துக்குள்ள அது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்றோம். அந்த சூன்யம்னா அங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூன்யம்ங்கிறது சொல்றவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான் பாத்தீங்களா, அதுதான் அறிவு, அதுதான் ஆத்மா. அதுதான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கு இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்லுதுன்னா அது இருக்கிறதுனாலதான் அது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். அது இல்லைன்னா இங்க இருக்குங்கிற வார்த்தையும் இல்ல, இல்லைங்கிற வார்த்தையும் இல்ல. அப்ப இங்க இருக்கு இல்லை அப்படிங்கிற இருமைகள் ஏன் உண்டாகுதுன்னா, அந்த ஊடகம் இருப்பதனால உண்டாகுது, மனசு இருக்கிறதுனால உண்டாகுது, உடல் இருக்கிறதுனால உண்டாகுது. ஆனா ஆத்மாவிடத்துல இருக்கிறேன் இல்லை என்று சொல்லவே முடியாது. ஏன்னா அது மட்டும் தான் இருக்குது. அப்ப அங்க இருக்கிறேன் இல்லைங்கிறது சொல்றதுக்கு இன்னொருத்தன் இல்ல இல்ல. அப்ப அதனால எல்லாம் உள்ளது என்பதும் இல்லை, எதுவும் இல்லை என்பதும் இல்லை. அதான் இந்த பாடலுடைய பொருள். நான் சர்வம் நாபி கிஞ்சேத்தி நா, கொஞ்சம் கூட இல்லை, எதுவுமே இங்க இல்ல. உண்மையில் எதுவுமே சர்வமும் இல்ல. கிஞ்சத்துனா கொஞ்சம் கூட, கொஞ்சமா ஏதாவது இருக்கா? அது கூட எதுவுமே இல்ல. நான் சூன்யம், இங்க பூஜ்யமும் இல்ல, சைபரும் இல்ல. அப்ப எல்லாம் இதெல்லாம் என்னங்க? மாய மாத்திரம் சமஸ்தம் ஹி பிரம்மைவ பரமார்த்தா. அதாவது சூன்யம் அப்படிங்கிறது இல்லைங்கும் போது உண்மையில் இது என்ன? என்னுடைய இருப்புனால தோன்றுகின்ற ஒரு தோற்றம் மாத்திரமே. அப்ப அந்த தோற்றத்தை நான் என்ன சொல்லணும்? மாயைன்னு தான் சொல்லணும், அல்லது மித்தியான்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க சான்ஸ்கிரிட் வேர்ட்ல மித்தியான்னா தோற்றம் மாத்திரமே, இருப்பது போல இருக்கிறது ஆனால் உண்மையில் இல்லை. அப்ப தோற்றம் மாத்திரமேங்கிறதுக்கு நம்ம என்ன உதாரணம் கொடுத்தோம்? காணல் நீர். காணல் நீர் பாத்தீங்கன்னா வெறும் தோற்றம் மாத்திரமே, ஆனால் இருப்பது போல தெரியும், ஆனா விசாரித்து பார்த்தா இருக்காது. அது மாதிரி இந்த உலகம் தோற்றம் மாத்திரமே. அப்ப இதுக்கு பேரு மித்தியா. காணல் நீருக்கு பேரு மித்தியா, காணல் நீருக்கு பேரு மாயை, இந்த உலகத்துக்கு பேரு மாயை. அப்ப என்னங்க இந்த உலகத்தை எப்படிங்க மாயைன்னு சொல்றது? இருக்குதுங்களேன்னு கேட்டா, காணல் நீர் கூட தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க? காணல் நீர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இருந்தா எடுத்து குடிக்க வேண்டியதானே, ஏன் அதை எடுத்து குடிக்க முடியல உங்களால? விசாரித்து பார்த்த பிறகு அங்க தண்ணி இல்லைங்க, அது ஒரு தோற்றம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மாதிரி இந்த உலகம் என்பது உங்களுக்கு இருப்பது போல தெரிகிறதுனால இது உண்மை என்று நம்புது மனசு. ஆனா விசாரித்து பாருங்களேன், இங்க அனுபவிக்கிறவனும் ஒருத்தன் கிடையாது, அனுபவிக்கப்படும் பொருளும் கிடையாது, அனுபவமும் இங்க இல்ல. ஏன் அப்படின்னா ஆத்மா மட்டும் இருக்கு, அதுக்குள்ள போய் மிங்கிள் ஆயிட்டு அப்படி இருக்கிற மாதிரி நம்புது. அதுதான் மனதுடைய சேஷ்டை. மனசு இப்படிதான் நம்மள மயக்கம். அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாய மாத்திரம் சமஸ்தம், இது எல்லாம் மாயை. ஏனென்றால்
மனசே மாயை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனசுங்கிறது என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவினுடைய பிரதிபிம்பம். இப்ப நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்னுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் தெரியும். ஆனா அது தோற்றம் மாத்திரமே, உண்மை கிடையாது. நான் மட்டும்தான் இந்த பக்கம் உண்மையா இருக்கிறேன். அது மாதிரி அறிவு மட்டும்தான் உண்மையா இருக்கு. அது பிரதிபிம்பித்து மனசா வெளிப்படும் போது உலகம் உண்டாகுது. அப்ப உலகம் உண்டாக்குறதுனால உலகம் உண்மையிலேயே இருக்கான்னா இல்ல, அது தோற்றம் மாத்திரமே. அப்ப உண்மையில் எது இருக்குங்க? பிரம்மைவ பரமார்த்ததா, பிரம்மம் மட்டுமே உண்மையில் இருக்கிறது. பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. மீண்டும் மகா வாக்கிய உபதேசம். இந்த ரிபுகீதையே எப்படின்னா அந்த மகா வாக்கிய உபதேசத்தையே முன்னிறுத்தி முன்னிறுத்தி கொண்டு வந்து முடிப்பாரு. மகா வாக்கிய உபதேசத்தையே முன்னிறுத்திக்கிட்டே இருப்பாரு, அதையே கொண்டு வந்து முடிப்பாரு. அப்ப இவைகள் அனைத்தும் மாயை, உண்மையில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, அது பிரம்மம் மட்டுமே. அப்போ பிரம்மைவ பரமார்த்ததா, பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, அது பரமார்த்தம். ஏன்னா அந்த அறிவு, அந்த உணர்வு வெளிச்சத்தினால் இங்கு எல்லாம் அறியப்படுகிறது. உண்மையில் அறிவதற்கு இரண்டாவது ஒரு விஷயம் அங்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் அது வெறும் தோற்றம் மாத்திரமே. அந்த தோற்றம் எப்படி வந்ததுங்க? நான் இருக்கிறதுனால வந்தது. நான் இல்லைன்னா அதுவும் உருவாகாது. கண்ணாடியில் எப்படிங்க உருவம் தெரிஞ்சது? நான் இருக்கிறதுனால கண்ணாடியில உருவம் தெரிஞ்சது. அப்ப கண்ணாடி எப்படிங்க வந்தது? நான் இருக்கிறதுனால கண்ணாடி உருவாக்கப்பட்டது. அது மாதிரி இங்க ஆத்மா அறிவு இருப்பதனால இந்த உடலும் மனசும் வந்தது. அப்ப நான் அப்படிங்கிற ஆத்மா இருக்கிறதுனால இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உடலும் மனசும் வந்து இந்த உடலும் மனசுக்குள்ள இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த உலகம் கிடைக்காது உங்களுக்கு. அது எப்படிங்க? நான் இல்லைன்னா உலகம் கிடைக்காதான்னா நான் தான் பலமுறை உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். நீங்க இல்லைன்னா தூங்கும் போதே உலகம் மறைஞ்சு போகுதுங்களே, அப்புறம் எங்க போச்சு உலகம்? நீங்க நனவு உலகத்தை அனுபவிக்கும் போது இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கனவு உலகத்தை அனுபவிக்கும் போது இந்த உலகத்தை விட்டுட்டீங்களே. இங்க இருந்த மனைவி மக்கள் எங்க? உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்க? நீங்க என்ன கலெக்டரா, டாக்டரா, என்ஜினியரா, எதுவுமே தெரியாம தூங்குறீங்க. ஆனா கனவுல உங்க வாழ்க்கை முறையே வேற. அது உண்மை மாதிரி கனவு காணுகின்ற வரைக்கும் நீங்க நம்புறீங்க. அப்புறம் அதையே விட்டுட்டு டீப் ஸ்லீப் போயிட்டீங்கன்னா ரெண்டு உலகமும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு தினசரி அனுபவம் ஆகும் போது இதெல்லாம் உண்மையிலே தோன்றி மறையக்கூடியது. காரணம் என்ன? மனசு இருக்கிறதுனால. அப்ப உண்மையிலே இந்த உலகம் இருக்கானா? இல்லவே இல்லை. அதுதான் இங்க இன்டெப்தான சப்ஜெக்டுங்க. இப்ப இந்த சப்ஜெக்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் ரிபுகீதையில நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க ரிபுகீதை படிச்சு கதை கேட்கற மாதிரி கேட்டு போக வேண்டியதான். ஒன்றும் புரியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே. இது வந்து 10 வருஷமா நானும் இந்த பாடத்தை மாத்தி மாத்தி எடுக்கிறேன், பல ஆங்கிள் எடுக்கிறேன், பல புத்தகங்கள்ல கொடுக்குறேன். ஆனா எல்லாம் கதை கேட்கற மாதிரி கேட்பாங்க, போய் திருப்பி எல்லாம் இயல்பு வாழ்க்கை தான் வாழ்வாங்க, சீரியஸ் ஆயிடுவாங்க, அப்புறம் விவகாரத்துல மூழ்கிடுவாங்க. அப்புறம் எதெல்லாம் உண்மை இல்லாத விஷயமோ அதையெல்லாம் உண்மையா பார்த்துக்கிட்டு அப்புறம் கஷ்ட நஷ்டப்பட்டு அடிபட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் என்னங்க பண்றதுன்னு கேட்டுட்டு வந்தா என்னத்தை சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. புரியலன்னு அர்த்தம். அதுதான் அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மனிதனா பிறந்தா மட்டும் போதாது, அறிவு பரிமாணம் மேம்படணும், நல்லது கெட்டது பகுத்து பிரித்து பார்க்க தெரியணும். அப்புறம் படிப்புங்கிற விஷயத்துல உண்மையான படிப்பு எதுன்னு புரிஞ்சுக்கணும். அறகுறையா படிச்சு வெளி விவகாரங்கள் எல்லாம் உண்மை என்று நம்புவது போல மனசு ஏமாத்தும். மனதை பொறுத்த வரைக்கும் அது சத்தியமா தெரியும், ஆனா விசாரித்து பார்த்தா தான் அது உண்மை இல்லைன்னு புரியும். ஏன்னா காணல் நீர் அப்படித்தானே, மனதை பொறுத்த வரைக்கும் சத்தியமா தெரியுது, ஆனா விசாரித்து பார்த்தா உண்மை இல்லைன்னு புரியுது. அது மாதிரி இந்த உலகம் உண்மை போல மனம் ஏமாற்றுறது. அதுதான் மனதினுடைய மாய விளையாட்டு. அந்த மனசு வந்து தூக்கத்துல விட்டுடும் போதும் உலகம் மறைஞ்சு போகுது. அப்ப மனம் இருந்தால் உலகம் இருக்கிறது, மனம் இல்லாவிட்டால் உலகம் மறைந்து விடுகிறது. உண்மையில் தோன்றி மறையக்கூடியது நானாக இருக்க முடியாது. அப்ப நான் யார் என்று தன்னை விசாரித்து பார்க்கின்ற பொழுது என்றென்றும் சத்தியமாய், சாஸ்வதமாய், நித்தியமாய், நிர்குணஸ்வரூபமாய் இருக்கின்ற அகமேவ பரம் பிரம்மா, நானே அந்த பரமாத்மா, பரம் பிரம்மம் அப்படின்ட்டு இங்க ரிபுமுனிவர் ரொம்ப ஆழமா இந்த விஷயத்தை புரிய வைக்க பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பாடமெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ரீக்குவன்சி பிளாட்ஃபார்ம்ல வந்தா தான் புரியும். நம்ம சாதாரணமா வாழ்ந்துகிட்டு நான் வேறு, உலகம் வேறு, கடவுள் வேறு அப்படின்னு கண்ட விஷயங்களை சிக்கிக்கிட்டு அப்படி நம்ம வாழக்கூடிய நிலையில நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் நான் இந்த பல ஓமானங்களை பல ஆங்கிள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு வந்து சுரக்காய் படத்துல பார்க்கும், ஆனா அம்மா அதை கூட்டு போய் கடைவீதியில காட்டுவா, அதையே சமையல் பண்ணியும் கொடுப்பா. அதை சாப்பிட்ட பிறகு அந்த சுரக்காயும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அனுபவம் எப்படி அந்த குழந்தைக்கு உண்டாகுமோ, அது மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயமோ சாஸ்திரம் வந்து பல ஆங்கிள் காட்டி கொடுக்கும், புறத்துல காட்டும். அந்த படத்தை பார்த்து மயங்கிட்டு இருக்க கூடாது. அது உண்மை நிலை என்னன்னு விசாரித்து பார்த்தா இங்க கடவுளாக இருக்கிறது நானும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டா அப்புறம் அதை அனுபவம் ஆக்கணும்ல. சுரக்காய் என் கையில வந்துட்டா மட்டும் போதாது, அந்த சுரக்காயை சாப்பிட்டு
அந்த சுரக்காய் என்னுடைய உடம்புக்குள்ள போய் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா சதையா மாறிட்டா என்னையும் சுரக்காயும் பிரிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சுரக்காய் வேறு, நான் வேறு. அது மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு உணர்வு மயமா இருக்கிறதுனால அது வேறு நான் வேறு என்ற அபிமானம் இருக்கின்ற வரைக்கும், அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் அந்த இறை அனுபவம் உண்டாகாது. அததான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி படிந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அப்போ எப்பொழுதும் அந்த இருமைகள் இல்லாமல் இருக்கின்றவனுக்கு துயரம் கிடையாது. ஏனென்றால் அவனே அந்த பரமாத்மா. இரண்டாவது ஒரு விஷயம் கிடையாது. என்னுள் இருக்கிற இந்த உலகம் என்னுடைய இருப்பினால தெரிந்து கொண்டிருக்கிறது, நான் இருப்பதினால் தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் இன்டெப்தான சப்ஜெக்ட் தான், போக போக புரியும். இதை இன்னுமே நம்ம ரொம்ப விளக்கமா அத்வைத வேதாந்த பாடங்களையும் சொல்லி கொடுக்குறோம். இன்னுமே அடுத்தது பாருங்க, இப்ப நான் எடுக்க போற பாடம் வந்து இன்னும் பயங்கரமா உடைச்சு செல்லக்கூடிய பாடம். அது வித்யாரண்யருடைய பாடம். நான் சொல்லிட்டேன், பஞ்சதசி அத்தியாயங்கள் வந்து 15 அத்தியாயங்கள்ல ரொம்ப அருமையா புட்டு புட்டு வைப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையா பேசுவாரு. நல்லா மகா ஞானிகள் வந்து நமக்கு இருக்கிற விஷயத்தை இப்படி எளிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. நல்லா உள் வாங்கிக்கிட்டு நடைமுறைக்கு வாங்க. அப்பதான் இந்த பாடம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் என்று கூறி நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.